வெல்கம் டு வசந்தம் சமையல். பார்க்கும்போதே உடனே சாப்பிட்ணுன்னு நினைக்கிற மாதிரியான ஹெல்தியான ப்ரொக்கோலி கேப்சிகம் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க புலாவ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 6 க்ரீன் சில்லி, 3 ரெட் சில்லி, 2 க்ரீன் கேப்சிகம், 1 ரெட் கேப்சிகம், 1 எல்லோ கேப்சிகம், கொஞ்சம் பேபிகார்ன், கொஞ்சம் பீன்ஸு, 1 கேரட்டு, 1 ப்ரொக்கோலி, ஹாஃப் கேபேஜ். இந்த மாதிரி அந்த நடுத்தண்டு இல்லாமல் கட் பண்ணிக்கணும். அப்புறம் 4 பஞ்சு ஸ்ப்ரிங் ஆனியன், 1 கப்பு பீஸு, 1 கப்பு கார்னு, 5 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ 4 கப்பு பிரியாணி ரைஸையை வாஷ் பண்ணி வறுத்து எடுத்து அப்புறமா தேவையான அளவு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த குக்கரில் வைக்க போகிறோமோ அந்த குக்கர்லேயே 4 கப்பு ரைஸை போட்டு, வறுத்த ரைஸை போட்டு, அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு, 4 கப்பு ரைஸுன்றதுனால 6 கப்பு தண்ணி ஊற்றி ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு வேக வச்சுக்கலாம். நாலு கப்பு ரைஸுக்கு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் நான் பாண்டன் லீஃபை போட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்ச பின்னாடி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக இதை சேர்த்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இதே வானல்ல 3 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீன் சில்லியும் ரெட் சில்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பீஸு, 1 கப்பு பீஸு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு கார்னு. நான் பீஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு பீஸை போட்டு அதுக்கப்புறம் கார்னை போட்டு கொஞ்சம் இது ரெண்டும் வேகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ பீன்ஸை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு வெஜிடபிளையும் போட்டு ஒரு கிண்டிட்டு அடுத்ததை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம் எல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு வெஜிடபிள் ஆட் பண்ணதுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவும் வெந்துடும். நான் இந்த போடுற ஆர்டர் இதே ஆர்டர்லேயே போடுங்க. இப்போ பேபிகார்னையும் கேரட்டையும் போட்டுக்கலாம். கேரட் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேபேஜ் இதே மாதிரி தான் கட் பண்ணணும். நல்லா ஃபைனாக அப்படியே லென்த்தியாகவே இருக்கட்டும். அதில் உள்ள அந்த சென்டரில் உள்ள தண்டை எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். ப்ரொக்கோலியை நான் சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு
கொஞ்சம் கிண்டி விட்டு ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ரைஸுக்கு வந்து அதுலேயே சால்ட்டு போட்டுட்டோம். இதில் போடுற சால்ட்டு வந்து இந்த வெஜிடபிளுக்கு மட்டும்தான் போடுறோம். பாருங்கள், ரைஸை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மேலே உள்ள அந்த பாண்டன் லீஃபை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ரைஸை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஆற வச்சு எடுத்துட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிண்டுறதுக்கு நல்லா சாதம் உதிரியாக வரும். ஆறாமல் சூடாக போட்டு கிண்டுனிங்கன்னா சாதம் உடஞ்சிரும், குழஞ்சிரும், புலாவ் அப்புறம் பொங்கல் மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிண்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டை சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக கிண்டும்போது பார்த்து பதமாக கிண்டணும். சென்டரில் கரண்டியை போட்டு குத்திடக்கூடாது. இந்த மாதிரி சைடில் கரண்டியை விட்டு நல்லா கிண்டி எடுக்கணும். எப்போவுமே ரைஸை சாதத்தை எடுக்கும்போது கரண்டியை நடுவில் வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டை சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லான ப்ரொக்கோலி கேப்சிகம் புலாவ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.